Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல இருந்து Barbie hacks part 2 தான் பார்க்க போறோம். Barbie hacks part 1 க்கு வந்து நீங்க சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ட்டு. இன்னைக்கு மொத்தமா நம்ம 5 Barbie hacks from 5 minutes crafts தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து பார்பிக்கு ஹேர் கலரிங் பண்ணுறது தான். நம்ம லாஸ்ட் வீடியோலே வந்து ரோஸ் கலர் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேக்கில் வந்து வெறும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கெட்சு, மார்க்கர் அந்த மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வச்சே நம்மளோட பார்பிக்கு ஹேர் ஃபுல்லாக கலர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட ஹேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கலர் ஆயிருக்கு. ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து பிங்க் கலர் இந்த இடத்துல பண்ணியிருந்தோம். பிங்க் கூட வந்து நான் க்ரீன் சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி ப்ளூயிஷ் வயலட், இங்க் ப்ளூ மாதிரி ஆச்சு. மற்ற இடத்துலலாம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே லேயர் வந்து நம்ம ப்ரௌன் அடித்தோம். ப்ரௌனும் பிங்க்கும் சேரும் போது ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறிச்சு. ஸோ உங்களோட பார்பியோட ஹேர் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. ஆனால் இது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த வயலட்டிஷ் ப்ளூ அந்த மாதிரியான ஒரு சில கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அப்படியே ரோஸ் கலரில் ஆரம்பித்து இது அப்படியே ப்ளூயிஷ் வயலட்டாக முடியறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேக்கை நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து பார்பிக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேண்ட் செய்கிறாங்க. அதுவும் வந்து வேஸ்ட்டான பாட்டில்னு இல்லை, அந்த பாட்டில் மூடிக்கு கீழே வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு கட் பண்ணி பார்பிக்கு வந்து ஹேர் பேண்ட் செய்கிறாங்க. இது வந்து ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் அதான் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட பார்பி ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. பார்பிக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரோஸ் கலர் ஸ்டோன் வேறு நம்ம ஒட்டியிருந்தோம். நீங்கள் வந்து என்ன கலர் பார்பி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஹேக்கில் வந்து இந்த பேண்ட் வந்து சரியாக ஃபிட் ஆகாத மாதிரி, ரொம்ப டைட்டாக ஃபிட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மற்றபடி இந்த ஹேக் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேக்குமே வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து என்னென்னா, பார்பி அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா அழகாக க்ளீன் ஆகிறதுக்கான ஒரு ஹேக் தான் இது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோல்கேட் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, கோல்கேட் பேஸ்ட்டை வந்து அந்த பார்பி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஆனால் நம்ம பார்பி வந்து அவ்வளோ அழுக்காக இல்லை,
என்ன இருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சார்கோல் ஹேக் செஞ்சோம் இல்லையா, அந்த சார்கோல் ஹேக்கில் ஹேர் கலரிங்காக பார்பியோட ஹேரில் வந்து சார்கோலை வந்து பூசுவோம். ஸோ அப்போ வந்து பூசும்போது லைட்டாக பார்பியோட ஃபேஸில் வந்து பட்டுருச்சு பிளாக் கலரில், அது போகவே மாட்டேங்குது. ஸோ இந்த கரை வந்து போதா அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பிங்க் கலர் அடித்தோம் இல்லையா, அந்த பிங்க் கலரோட லைட்டாக அந்த ஒரு ப்ளஷ் மாதிரி நம்மளோட பார்பியோட சீக்ஸ்லலாம் வந்து அப்படியே ரோஸியாக இருக்குது. ஸோ அது ரெண்டுமே போதா அப்படின்னு மட்டும்தான் இந்த ஹேக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சார்கோல் ஹேக்ஸ் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்காட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட அந்த பிளாக் கலர் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. அண்ட் இந்த ப்ளஷ்ஷு அதுவும் வந்து சூப்பராக போயிடுச்சு. அண்ட் நம்மளோட பார்பி வந்து நல்லா பலன்னு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேக்கு. ஸோ இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம 4th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 4th ஹேக் வந்து பார்பிக்கு பேக் செய்கிறது. லிட்ரலி இட்ஸ் சுருக்கு பை, பலூன் வச்சு செய்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அது வந்து ஃபேஷனாக சொல்லணுன்னா பேகு, பட் சுருக்கு பை செய்கிறாங்க பார்பிக்கு. நம்ம இந்த சுருக்கு பை செஞ்சு பார்த்து நமக்கு வருதா வரலையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுருக்கு பை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கிளியராக காமிச்சிருக்கேன். அண்ட் இதில் ஸ்டோன்ஸ் ஓட்டினது வந்து கொஞ்சம் வழக்கம் போல் மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டோன்ஸ் ஓட்டினேன் நான். இதுக்குள்ளே என்ன போட்டதுன்னு தான் தெரியல, சும்மா ஒரு கேட்ச் கிளிப் உள்ளே போடுறேன். இப்போ நம்ம இந்த பேக்கை பார்பிக்கு மாட்டி விட்டுலாம். நம்மளோட பார்பிக்கு பேக் போட்டாச்சு, சுருக்கு பை மாட்டியாச்சு. ஸோ இந்த ஹேக்கும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கும் வந்து நம்ம 10, 20, 30 கொடுக்கலாம். நம்மளோட பலூன் பொறுத்து இதோட கெப்பாசிட்டி இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட லாஸ்ட் ஹேக் வந்து பார்பிக்கு ஹெட்செட் செய்யறது. அவங்க செஞ்ச ஹெட்செட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம செய்கிற ஹெட்செட் வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஹெட்செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேண்டை கழட்டிடலாமா இல்லை இருக்கட்டுமா? பேண்டை வந்து நம்ம கழட்டி விட்டு அதுக்கப்புறம் ஹெட்செட் போடலாம். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஹெட்செட்டும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஆனால் லைட்டாக சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணியிருந்தோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டன் ஒட்டியிருந்தோம். நீங்கள் வந்து கட் பண்ணாமல் அதுக்கப்புறமா இந்த பட்டன் ஒட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஹேக்குமே வந்து நம்ம 10க்கு மேலேயே கொடுத்துடலாம். 10க்கு இல்லை தான் நம்மளோட 5 ஹேக்குமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. எல்லா ஹேக்குமே நமக்கு வந்து சக்ஸஸ். நிறைய பேர் வந்து பார்பி ஹேக்ஸ் பார்ட் 2 கேட்டே இருந்தீங்க. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பார்பி ஹேக்ஸ் பார்ட் 2 வந்து போட்டாச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து இன்னும் நிறையா கூட நம்ம பண்ணலாம். பட் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஹேக் நம்ம பண்ணலாம், என்னென்ன வீடியோஸ் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.